ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டைரக்டர் பிரவீன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரதா ஸ்ரீநாத், மனசா சௌத்ரி இன்னும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஆரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீரோயின் ஸ்ரதா ஸ்ரீநாத் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்க்காங்க. பிரபல நடிகர் ஒருத்தரை அவங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. செல்வராகவன் அங்கே பார்வையாளராக வந்திருக்காரு. அந்த பிரபல நடிகரை கால்லையே துப்பாக்கியால் சுட்டுட்டு, கவலைப்படாத, நீ சாவ மாட்ட, ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற ஒரு ஆள் இன்னும் 1 மணி நேரத்தில் செத்துருவான்னு சொல்லி சாவ போகிறவன் பேரையும் சொல்கிறாரு. போலீஸ் யார் அதுன்னு தேடுனா அது வேற யார் பேரும் இல்லை, அந்த பேர் செல்வராகவனோட தான். அவர் சாகிறதுக்கு முன்னாடி வரப்போகிற 5 நாளில் ஒவ்வொருத்தரையா 5 பேரை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ விஷ்ணு விஷால் என்ட்ரி கொடுக்குறாரு. விஷ்ணு விஷால் மீச தாடிலாம் இல்லாமல் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கெட்டப் அவருக்கு சரியாக பொருந்தாத மாதிரியே இருந்துச்சு. மனசா சௌத்ரியும் விஷ்ணு விஷால் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் கதை போகுது. இந்த கதையில் மனசா சௌத்ரி ரோல் தேவையில்லாத மாதிரியே இருந்தது. வழக்கமாக கொலைகாரன் உயிரோடு இருப்பான், அவங்கிட்ட இருந்து விக்டிமை காப்பாற்றி கொலைகாரனை ஹீரோ போலீஸாக இருந்தால் சுட்டு கொன்றுவார், இல்லைன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவார். இப்படி தான் பெரும்பாலான படங்களில் கதை இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சீரியல் கில்லர் செல்வராகவன் ஆல்ரெடி செத்துட்டாரு. அவர் எப்படி 5 பேரை கொல்ல போகிறாரு? இந்த கேஸை விசாரிக்கிற விஷ்ணு விஷால் அந்த கொலைகளெல்லாம் எப்படி தடுக்க போகிறாரு? எத்தனை பேரை காப்பாற்றுறாரு? இதையெல்லாம் செல்வராகவன் ஏன் பண்ணுறாரு? இதுதான் மீதி கதை. இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க நிறைய பேர் நம்ம கூடயும் நம்ம பக்கத்துலேயும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நாம் பெருசாக கண்டுக்கிறதோ மதிக்கிறதோ கிடையாது. இதை தான் டைரக்டர் சொல்ல வராரு. விஷ்ணு விஷால் நல்லா நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அவர் சூட் ஆகாததால் அந்த கேரக்டர் எடுபடலை. செல்வராகவன் ஆரம்பத்தில் மிரட்டலாகவும் இறுதியில் பரிதாபப்படுற மாதிரியும் நடிச்சிருக்காரு. ஸ்ரதா ஸ்ரீநாத் அவங்க நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. படம் மெதுவாக போகிறது தான் இதோட குறை. ஜிஃப்ரான் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காரு. வில்லன் ஆல்ரெடி செத்துட்டாரு, ஹீரோ யார்கிட்ட இருந்து விக்டிமை காப்பாற்றுறாருங்க மாதிரி தான் இந்த கதை இருந்தது.